தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று 2025 ஜனவரி புத்தாண்டிலே முதல் வாரத்திலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு நாய்கள் ஜாக்கிரதை. இது ஒரு வித்தியாசமான தலைப்பு. உலகத்திலேயே யாரும் இந்த தலைப்பு வருஷத்தில் யாரும் சொல்ல மாட்டாங்க, பிரசங்கத்திலேயும் பொதுவாக சொல்ல மாட்டாங்க. இதை கடந்த வருஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா தெரு நாய்களால் ரொம்ப தொல்லை. பேப்பரில் பார்த்துருப்பீங்க, மாடுகளை கடிக்குது, ஆடுகளை கடிக்குது, மனுஷர்களை கடிக்குது, வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சி கடித்து கொண்டிருக்காங்க. ஒரு கிழவியை கொண்டிருக்கு, ஒரு சின்ன பாப்பாவை கீறி காயங்கள்லாம் உருவாகிருக்கு. ரோபீஸ்ன்னு சொல்லி நோய் தாக்கி 1,00,000க்கு மேலே குழந்தைகள் இறந்ததாக 3 வருஷம் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு நோய். அது நாய் குலைச்சா 40 ஊசி தொப்புள் சுற்றி போடுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் வெறி நாய் இருக்குது. பொதுவாக நாய் பல்லு விஷம். ஆகவே எத்தனையோ பேர் இந்த நாய்களுக்குன்னே, இந்த கடித்த நாய் கடிக்குன்னே ரோபீஸ்ன்னு சொல்லி ஒரு நோய் இந்த மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனி செக்ஷன் இருக்குது. நாயை போலையே குலைச்சி இது வரைக்கும் அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கல. ரொம்ப கஷ்டமானது. அது யாருக்கும் வரக்கூடாது. பெற்றோர்கள் அந்த காட்சியை பார்த்தா துடிச்சு போயிடுவாங்க. தன்னுடைய உயிரை விட பிள்ளைகளை நேசிக்கிறாங்க. அவங்க அந்த நிலைமையில் இருந்து வந்து சாகுறாங்கன்னா, குலைச்சி சாகுறாங்கன்னா, இது வரைக்கும் எந்த இதுவும் மருந்து கண்டுபிடிக்கல. சீனாவில் இப்போ ஒரு நோய் பரவுது. அந்த அடிப்படையில் மிருகங்கள்லேருந்து ஒரு நோய் பரவி இன்றைக்கி ஓரளவில் பரவிக்கிட்டு இருக்குது. இப்போ சென்னையில் சுற்றி உள்ள மாவட்டங்கள் முழுவதும் ராணிப்பேட்டை வரைக்கும் அது பரவி வருது. இப்போ அநேகர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அநேகர் ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. அறிகுறிகள் வந்து காய்ச்சல், சோர்வு, பலவீனம், இப்படி சில அறிகுறிகள்லாம் இருக்குது. இப்போ பேப்பரில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி கொள்ளை நோய்கள், அதுக்கு பேர் ஆண்டவர் சொன்னார், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். நிலை நடுக்கம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சங்கள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டால் அவ்வளவு பஞ்சமாக இருக்குது. விலைவாசி வாங்க முடியல. எல்லாம் ஜிஎஸ்டி வரின்னு போடுறான். ஒரு இட்லி சாப்பிட்டா அதுக்கு வரி. சராசரி ஒரு 1000 ரூபா ஒரு ஆள் சம்பாதிக்கிறாங்கன்னா 200 ரூபா வரி கட்ட வேண்டியது இருக்குது. அந்த 200 ரூபா தான் அவனுக்கு வர்ற வருமானமே. முதல் போட்டதுக்கு ஆதாயமே அந்த 200 ரூபா தான். அந்த 200 ரூபாயும் அப்படியே வரியாக கட்டுறான்னு சொல்கிறான். ரொம்ப கொடுமையான காலங்கள் இது. நமக்கு பொதுவாக தெரியாமல் இருக்கு. சிறு குழந்தைகளுடைய உணவு காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பழைய காலத்து உணவுக்கு நீங்கள் மாறணும். பழைய கஞ்சி சாப்பிட்டா பரவாயில்ல. நூதன இதில் வந்து ஸ்லோ பாய்சன் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செஞ்சு ஜனக்கூட்டத்தை குறைக்கணும். இந்தியாவே அதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. இந்தியாவே சரி பரவாயில்ல, லாபம் கிடைச்சா போதும், ஒவ்வொன்றுக்கு இவ்வளவு போதும். இப்போ குழந்தைகளுடைய வீதம் குறையுதுன்னு சொல்லி இன்றைக்கி பேப்பரில் இருக்குது. முந்தி குழந்தைகள் பிறந்த விதத்துக்கும் இப்போ உள்ள குழந்தைகள் பிறக்கிற விதத்துக்கும் குறையுது. ஆண்மைத்தன்மை ஆண்களுக்கு குறையுது. பிள்ளைகள் பிறக்கும் விதம் குறையுது. எல்லாம் ஸ்லோ பாய்சன் மாதிரி நவீன இந்த நூடுல்ஸு சாப்பாடு திடீர்னு உருவாகிறது. நவீன சாப்பாடுகள் இருக்குது. பிஸ்கட்டு வந்து அதெல்லாம் விஷம். அது
விஷத்தை சாப்பிட்ற மாதிரி தான் காசை கொடுத்து. இந்த கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது தயவுசெய்து பிள்ளைகளே விட்டுருங்க. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தான் வளர்க்கணும். அவசரப்பட்டு ஏதாவது காசை கொடுத்து வாங்கி தின்னுட்டு போகட்டும்னு நினைக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஒரு 2 பையங்களுக்கு ஒரு பையனுக்கு சரியாக சாப்பாடு கொடுக்காத தாயி அது என்ன தாயி? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுங்க. பயிர் வகைகளை அவிச்சு கொடுங்க. எது சத்துன்னு பாருங்கள். ஏதோ டிவியில் பார்க்குறீங்க, செல்ஃபோனில் பார்க்குறீங்க, இதில் சத்தான பொருள் எது பார்த்து உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. அதுதானே வேலை. ஊர் சுற்றுறதா வேலை? அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஊரு கதையை இப்போ பார்க்குறது வைக்கிறதா உன் வேலை? உன் பிள்ளைகள் தடுமாறி போயிடுவாங்க. இன்னொரு வீட்டில் போய் உன் பிள்ளைகள் சாப்பிட்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சத்தான ஆகாரம் கொடுங்க. நான் சபைக்கு ஆவிக்குரிய சத்தான ஆகாரத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்றைக்குமே என் மனச்சாட்சிக்கு விரோதமாக மக்களை நான் பிரியப்படுத்தி எப்படி வந்து காசு சம்பாரிச்சா போதும்னு நான் நினைச்சவன் கிடையாது, நினைக்க போகிறதும் கிடையாது. அதனால் ஆதி அப்போஸ்தலர்கள் கரெக்டாக இருந்ததுனால தான் அவங்கள பின்பற்றேன். இயேசு உண்மை உள்ள தெய்வமாக இருந்ததுனால தான் அவரை பின்பற்றேன். இல்லாட்டினா அடிமை கிடையாது. எனக்கு எவனும் அடிமை ஆக்க முடியாது. எனக்கு எவனும் சம்பளம் கொடுத்து நான் இருக்கக்கூடிய ஆள் இல்லை. ஏதாவது ஒரு வேலையை பார்த்து பிழைச்சிட்டு போயிடுவேன். சம்பளம் கொடுத்து இப்போ ஒரு ஸ்தாபனத்தில் நான் இருந்தால் சம்பளம் வாங்குறேன்னு நான் செய்யலாம். இப்போ எனக்கு எந்த ஸ்தாபனம் கிடையாது, எவனும் அடிமை கிடையாது, யாரும் எனக்கு எஜமான் கிடையாது. இருந்தாலும் நான் இதில் ஏன் வைராக்கியமாக இருக்கேன்னா, இயேசு உண்மை உள்ள தெய்வம். அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போஸ்தலர்கள் தியாகிகள், உண்மை உள்ளவர்கள். அவங்க எழுதுகிற நிருபங்கள் முழுவதும் 100க்கு 100 கரெக்டாக இருக்குது. நம்ம புத்திக்கு எட்டாத ரகசியங்களாக இருக்குது. அது கிறிஸ்தவங்களுக்கு தெரியலையே, இன்னைக்குள்ள பெரிய தலைவர்களுக்கு தெரியலையே. அந்த ஒரு கவலை வேதனையில் தான் எல்லா சத்தியங்களையும் அப்போஸ்தல உபதேசத்தை வலியுறுத்துகிறேன். அதை பின்பற்றுங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி எவனும் அப்போஸ்தல உபதேசத்தை எவன் சொல்கிறான்? இன்றைக்கி நீங்கள் வாசித்த பகுதியில் அப்போஸ்தல ஊழியத்தை எங்களுக்கு அருள் செய்திருக்கிறாரேன்னு பவுல் சொல்கிறான். என்ன ஊழியம்? அப்போஸ்தல ஊழியத்தை தான் அருள் செய்திருக்கிறாரு. ரோமர் 1 அதிகாரத்தை இப்போ நீங்கள் வேத பாடமாக வாச்சிங்க. நம்ம ஊழியம் அப்போஸ்தல ஊழியம்தான். கிறிஸ்தவ ஊழியமே அதான். இன்னைக்கு யாராவது எந்த ஊழியக்காரனா பிரபலமான ஊழியர்களை சொல்கிறேன் அப்படி சொல்கிறானா? தெற்கு தரிசனம் என்ற போர்வையில் எதையோ இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் ஜோசியக்காரே பெருகிற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியத்தில் ஜோசியக்காரங்க பெருகிட்டாங்க. குறி சொல்கிறவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊழியக்காரன் முழுவதும் குறி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒவ்வொரு வருஷமும் ஐயா இது நடக்கும், இந்த வருஷத்தில் இது நடக்கும், இந்த வருஷத்தில் அவன் சாவான், இந்த வருஷத்தில் இவன் பதவி வரும், இந்த வருஷத்தில் புயல் வரும், பாலம் இடியும். என்ன இடிஞ்சு உனக்கு என்னடா செய்ய? சத்தியத்தை பேசு நாயி. நீ ஒரு கள்ள நாயி. சத்தியத்தை பேசு. மக்களுக்கு நீ நாயின்னு தெரியல, மக்களுக்கு நீ நாயின்னு தெரியல. அன்னைக்குள்ள இயேசுவுக்கு தெரிஞ்சதுக்கு அன்னைக்குள்ள அப்போஸ்தலனுக்கு தெரிஞ்சிருக்கு நாயின்னு. என்ன நாயி? ரொம்ப மோசமான நாயின்னு சொன்னாங்க. மத்தேயு 7:15 கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓநாய்கள். நாயை விட மோசமானது ஓநாய். ஓநாய் வந்து பார்த்தீங்கன்னா நாயை விட மோசமானது. ஆண்டவர் சொல்கிறாரு பச்சிக்கிற ஓநாய். முதல் மலை பிரசங்கத்திலே சொன்னாரியா? முதல் பிரசங்கத்திலே சொன்ன மலை பிரசங்கம் தான் முதல் பிரசங்கம். இன்னைக்கு இந்த ஆண்டில் முதல் பிரசங்கம் நாய்களை பற்றி தான் பேசுகிறேன். நானும் அதைத்தான் பேசுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கிட்டா அவனும் அதைத்தான் பேசினான். அப்போஸ்தலர் 20:29 படிங்க. அப்போஸ்தலர்ல 20:29 இந்த வீடியோ ஓடுதான்னு நல்லா பாருங்க. செக்கப்
பின்பு மந்தையை தப்ப விடாதபடி மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். என்ன ஓநாய்? கொடிதான ஓநாய் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி, உங்களிலும் சபையிலேயே இருந்து சிலர் எழும்பி விசுவாசிகளை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு ஒரு சபையை புதுசாக உருவாக்குவான். மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று எனக்கு இப்பயே தெரியுதுன்னு ஊழியக்காரன் பவுல் சொல்கிறான். நான் போன பின்பு அப்படின்னா நான் இருக்கிற வரைக்கும் விட மாட்டேன். நான் ஒரு அப்போஸ்தலன், விட மாட்டேன் சபையை. நான் போன பின்பு உங்களுக்குள்ளேயே சிலர் பல்ட்டி அடித்து ஏமாற்றி மக்களை டம்மி பீஸோ அவனை எல்லாம் கூப்பிட்டு ஒரு புது சத்தியத்தை, ஒரு மாறுபாடான ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு சபையை உருவாக்கிடுவாங்க. நம்ம சபையில் அப்படி யாரும் இருக்கக்கூடாது. நம்ம சபையிலிருந்தே இப்போ ஒரு சபையிலிருந்தே எழுப்பி ஒரு சபையை உருவாக்குறான்னா நம்ம ஆளு தானே போயிடுவாங்க. நம்ம நண்பர் தானே, நம்ம பிரதர் தானே. அப்படித்தான் சபைகள் உருவாகிருக்கு. சில சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள பிரசங்கத்தை கொடுவாங்க, கொஞ்ச நாள் பழகி அப்படியே சபையை கூண்டோடு கலைச்சி கொண்டு போய் அங்கிட்டு ஒரு சபையை ஏற்படுத்திக்கிட்டு இருப்பான். எத்தனை நடக்குது இப்போ? மாறுபாடு உள்ள போதனைன்னு இருக்கு. மாறுபாடு உள்ள சத்தத்தை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கன்னு சொன்ன ஆதி அப்போஸ்தலர்களை திரும்ப அந்த மாறுபாடுக்கே போயிடுவாங்க. மாறுபாடுனா என்னது? பழைய ஏற்பாடு தான் மாறுபாடு. புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுக்கு வந்தவே பழைய ஏற்பாட்டுக்கு போகிறான்னா அது மாறுபாடு. பழைய ஏற்பாட்டிலேயே இருந்தான்னா அதுக்கு பேர் மாறுபாடு. மாறுபாடு சந்தத்தை விட்டு உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் பேதுரு சொன்னான்ல. அவங்கெல்லாம் யார்? யூதர்கள் தானே, பண்டிகை கொண்டாட வந்தவங்க தானே, ஓய்வு நாள் கொண்டாடினவங்க தானே, மோசையினுடைய சீசர்கள் தானே, அவங்க பழைய ஏற்பாட்டுக்காரங்க தானே. அந்த வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு இந்த மாறுபாடு, இந்த பாரம்பரியத்தெல்லாம் விட்டு பழைய ஏற்பாட்டை விட்டுட்டு அப்போஸ்தலர் உபதேசத்துக்கு வந்தவங்க ஏறக்குறைய 3000 யூதர்கள் வந்தாங்க, கிறிஸ்தவங்களாக மாற்றப்பட்டாங்க. அதுதான் சபை. சபையே அந்த சபை தான். அவங்களுக்கு போதிக்கப்பட்ட சத்தியம்தான் அப்போஸ்தலர் உபதேசம். அதில் 42 இருக்குது. அப்போஸ்தலர் 2:42 அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்துலேயும் அந்நிய ஊழியத்துலேயும் அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் உறுதியாக தரித்திருந்தாங்க. முதல் பிரசங்கமே சத்தியமே உபதேசமே அவங்களுக்கு அப்போஸ்தலர் சத்தியம்தான். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகினாங்க. மாறுபாடு உள்ள சந்ததின்னு பேதுரு மட்டும் சொல்லலை, இல்லை நான் மட்டும் சொல்லலை, மோசேயே சொன்னான். உபாகம் 32:20 மகா மாறுபாடு உள்ள சந்ததிப்பா இந்த இஸ்ரேல் ஜனங்கன்னு சாகும்போது சொன்னான். ஏன்னா அவன் ஊழியத்தில் 40 வருஷம் பாவம், 40 வருஷம் அனுபவம், 80 வயசில் ஊழியத்துக்கு வந்தவன். அது லேவி ஊழியம், அப்போஸ்தலர் ஊழியம் கிடையாது, லேவி ஊழியம். 80 வயசில் வந்தவன் 40 வருஷம் வரைக்கும் ஊழியம் செஞ்சு கடைசியில் சாகும்போது சொல்கிறான், மகா மாறுபாடு உள்ள சந்ததி. இந்த வசனம் வாசிக்கிறீங்களா? என்ன சந்ததி? மகா மாறுபாடு. பேதுருவோட மாறுபாடுன்னு தான் சொன்னான். மோசே சொல்றான் மகா மாறுபாடு உள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள், பொய் பேசுறவன், விக்கிரகங்களுக்கு நரபலி கொடுக்குறவன், இப்போ பிள்ளைகளை பாகால்களை கும்பிடுறவன், இன்னும் எவ்வளவோ இருக்கு. விபச்சார சந்ததி யாருன்னு ஏன் சொன்னார்? மாறுபாடு உள்ள சந்ததின்னு மோசே சொன்னது ஏசு சொன்னார். இந்த விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். விபச்சார சந்ததியார் ஏசு சொன்னார். கடினமாக யூதர்களை பார்த்து தான், பழைய ஏற்பாட்டுக்காரங்களை பார்த்து தான் சொன்னார் விபச்சார சந்ததியார். தேவ பிள்ளைகளே, இவைகள் முழுவதும் கொடிதான ஓநாய்கள், பச்சிக்கிற ஓநாய்கள். அன்னைக்கு இயேசு சொன்ன மாதிரி, பவுல் சொன்ன மாதிரி, இன்னைக்கு இந்த புது வருஷத்தில் இந்த பவுல் சொல்கிறேன், நாய்கள் ஜாக்கிரதை.
இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு நாய்கள் ஜாக்கிரதை. இந்த நாய்கள்னா யாரு, எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும்? தெளிவாக ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு 4 பாயிண்ட்டு. இந்த ஆள்கள் யாரு, இந்த நாய்கள் யாரு? யாருன்னா அப்போஸ்தல உபதேசத்தை சொல்லாம சோசிய குறி மாதிரியே சொல்லி சொல்லி பிழைப்பு நடத்தி வீண் வேலையா எந்த வேலையும் செய்யாம திரிகிற கள்ள ஊழியர்கள், கள்ள சகோதரர்கள். சங்கீதத்தில் 59:6 பாருங்க. பழைய ஏற்பாட்டிலேயே சில நாய்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சங்கீதம் 59:6 பாருங்க. அவர்கள் சாயங்காலத்தில் திருப்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி வர்றாங்க. சாயங்காலம் அதான் வீடு விசிட்டிங்க. சாயங்காலத்தில் தான் ஆள் இருப்பாங்க. வீடு விசிட்டிங்கின் பேரில் ஊரை சுற்றி ஊழையிடுறது. சங்கீதம் அதுலேயே பாருங்க, அதுலேயே 14ஆம் சங்கீதம் படிங்க, 14வது வசனம், அதுலேயே 14வது வசனம். அதுலேயே அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறது தான் அந்த வேலை, நாய்களைப் போல. அப்போ மோசமான ஆளுகளை நாய்களோட ஒப்பிட்டு தான் அன்னைக்கு சங்கீதத்திலே சொல்லியிருக்கு. ஊரை சுற்றுறது, அவன் ஊரை சுற்றுற வேலை தான். ஐயா நாங்கள் தான் அந்த ஊருக்கு ஊழியம் போகிறேன், இந்த ஊழியத்துக்கு போகிறேன்னா ஊரை சுற்றுறது தானே. எவன் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போகிறவன் எவன் ஊர் சுத்தாமல் இருக்கான்? பிரசங்கத்துக்கு மட்டும் போகிறானா? சத்தியத்துக்கு மட்டும் போகிறானா? ஊரை சுற்றுறதுக்கு அவன் ஒன்றும் கூப்பிட மாட்டான். இவனா காசு செட்டப் பண்ணி ஒரு 20,000 30,000 செலவு பண்ணி சிங்கப்பூருக்கு போகிறேன்னு சொல்ல, மலேசியாவுக்கு போகிறேன்னு, குவைத்துக்கு போகிறேன்னு சொல்லி இவன் காசு யாரும் கூப்பிடல. இவனா இப்போ ஊழியத்துக்கு போகிறேன்னு போகிறது, வெளிநாட்டுக்கு போய் அங்கே சுற்றி திரிஞ்சு அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே இது பண்ணிக்கிட்டு இவன் ஊரை சுற்று. கொஞ்சம் காசு வந்தால் திமிராயிடும்ல. இதான் ஊரை சுற்றுற நாய்ங்க. சங்கீதத்தில் 22 எடுங்க. 22ஆம் சங்கீதத்தில் 16ஆம் வசனம் படிங்க. 16. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என்னை வளைத்து கொண்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது தீர்க்க தரிசனமாக பழைய ஏற்பாட்டை சொன்ன தீர்க்க தரிசனம் தான் இது. நீங்கள் அதில் 1ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு இயேசு சொன்னது அங்கே இருக்கும். அது தீர்க்க தரிசனம். அதான் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. சுற்றி உள்ளவன் முழுவதும் வேதபாரகரும் பரிசேயரும் பழைய ஏற்பாட்டு போதகரும் ரோம போர் சேவர்கள் இவங்க தான் இருந்தாங்க. சீசர்கள் எல்லாம் ஓடிட்டாங்க. இயேசுவுக்கு ஊழியம் செய்தவங்க தூரத்தில் நின்று பொம்பளையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு மத்திய 27:55 தூரத்தில் தான் இருந்தாங்க, பக்கத்தில் இல்லை. பெத்த தாயி யோவான் தான் பக்கத்தில் இருந்தாங்க. மற்றபடி அங்கே முழுவதும் சூழ்ந்திருக்கிறதெல்லாம் நாய்கள்னு அங்கே தீர்க்க தரிசனமாக போட்டிருக்கு. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கு. ஏன் அவங்கள நாய்கள்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, தலையை துலுக்கி, ஏய் நீ என்ன பெரிய தேவாலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே எழுப்புறவனா, நீ இறங்கி வா, எங்கே பார்ப்போம், நீ பெரிய ஜவடால் பேசுனீல, நீ இறங்கி வா, உன்னை தேவகுமாரன் நம்புகிறோம். எப்படி பக்கத்தில் அவனும் என்ன குத்தவாளி தான், கொலகார பாதிங்க, 2 கள்ளர்கள் சொன்னாங்க. ஏன்னா இவ்வளவு கூச்சலிடுற பெரிய இவன் மாதிரி, உன்னையும் காப்பாற்றிக்கிட்டு எங்களையும் காப்பாற்ற வேண்டியதானே, நீ பெரிய நீ தேவகுமாரனான்னு சொல்லி பக்கத்தில்
குற்றவாளிங்க, கொலகாரங்க, அவங்க கேலி பண்ணுறாங்க. ஐயா யாருக்கிட்ட சொல்ல? அதில் ஒருத்தன் திருந்திட்டான். அடுத்து எலியாவை கூப்பிடுறான்னு பரியாசம் பண்ணாங்க. ஏலி ஏலி லாமா சபகத்தானின்னு இவர் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்ன்னு சொன்னால் எலியாவை கூப்பிடுறான்னு சொன்னாங்க. இயேசு பேசுனது அராமிக், அவர் பாஷை அராமிக் பாஷை அவர் பேசுனது. அதுக்கு எழுத்து கிடையாது. அன்னைக்கு காலகட்டத்தில் லத்தீன் ஹீப்ரு தான் புழக்கத்தில் இருந்தது. அவ்வளவு பரியாசம், அவ்வளவு கேலி, அவ்வளவு கிண்டல். சாகும்போது கூட நிம்மதியாக சாகக்கூடாதுடான்னு சொல்லி நாய்கள் சூழ்ந்திருக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்தவர்களே, நம்மை சுற்றி எந்த நாய்கள் சுற்றி சூழ்ந்திருக்கு? கிறிஸ்தவ பெரிய தலைவர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் பரிசுத்தவான்களா, நேர்மை உள்ளவர்களா, கரெக்டாக பேசுகிறாங்களா? ஒருத்தன் சொன்னானா, கற்ப பையே எடுத்துட்டாங்களா ஒரு பொம்பளைக்கு. இவன் தெரியாமல் சொல்லிட்டானா, குழந்தை தருவேன் கர்த்தர் சொல்லிட்டார், அடுத்த வருஷம் குழந்தை தருவேன் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு. கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க பாஸ்டர்னு சொல்லியிருக்கு அந்த அம்மா. கர்ப்பப்பையே எடுத்துட்டாங்க, குழந்தை ஐயோ அப்பா என்னடான்னு சொல்லி போயிட்டாராம். அடுத்த வருஷம் அதே மாதிரி கூட்டத்தில் இந்த கோயம்புத்தூரில் ஒரு தாத்தாவை கூப்பிட்டு ஒருத்தன் பேச வச்சுருக்கான். அங்கே இந்த வருஷம் வரும்போது குழந்தையோடு வந்துச்சான் அந்த அம்மா. இந்த இவர் பார்த்தாரான்னா அந்த அம்மா மாதிரியே தெரியுதுன்னு சொல்லி பார்க்கும்போது, ஐயா நீங்கள் போன வருஷம் சொன்னீங்கல்ல குழந்தை தருவேன்னு, கர்த்தர் தான் குழந்தை தந்துட்டாரு. அப்போ ரொம்ப ஆச்சரியப்பட்டு, என்ன இப்படி ஆண்டவரை தனி ரூமில் போய் கேட்டாரா ஆண்டவரை. ஏன் தனி ரூமில் தான் கேட்கணுமா? தனி ரூமில் போய் ஆண்டவரே இது என்ன எப்படி கர்ப்பப்பையே இல்லாமல் ஒரு பொம்பளைக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? நான் சொன்னது நிறைவேறாமல் போயிடுமோன்னு நினச்சேன், நிறைவேற்றிட்டீங்களேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னாராம், ஏப்பா ஒரு உயிரை உண்டாக்குறேன் நான் இதை செய்ய மாட்டேனா அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் சொல்கிறாரு, எல்லாம் கையை தட்டுறாயா தற்கூறிகள் முழுவதும். அப்படி ஒன்று நடந்திருந்தா அது உலக அதிசயம் இல்லை. டாக்டர்கள்லாம் கூடி என்னடா இது ரெண்டு கர்ப்பப்பையே இல்லை ஒரு பொம்பளைக்கு குழந்தை எப்படி பிறக்கும்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆகிருக்கும்ல, ஒரு பெரிய இதாகிருக்கும்ல. சின்ன சின்ன விஷயமெல்லாம் பேப்பரில் போடுறாங்க, பெரிய ஆகியிருக்கும்ல. என்னப்பா இதெல்லாம் பொய் தானே அது? அவன் சொல்கிறது பொய்யா இருக்கணும், அல்லது அந்த அம்மா சொன்னது பொய்யா இருக்கணும், அல்லது எது எப்படியோ பிராடு பொய் தான் அது. தீர்க்க தரிசனம் சொல்கிறான். இப்படியா சொல்கிறதே? சத்தியத்தை சொல்லு, சத்தியத்தை சொல்லு. அம்மாண்டு சொல்ல ஆசை, அம்மாண்டு சொல்லவா? அவர் தான் அந்த பாட்டு பாடினவர் தான் அவர். நம்ம அரியலூரா ஒரு தாத்தாவை கூப்பிட்டுக்கிட்டு, இப்படியா பெரிய ஆளுகள்லாம் நம்மளை சூழ்ந்துருந்தா எப்படிரா விளங்கும்? கண்டனம் பண்ணுறேன். இன்றைக்கி உள்ள பெரிய ஆளுகள் முழுவதும் நாய்களை விட கொள்ளைக்கு நாய்களை விட கொடிதான நாய்களை விட நாய்களை விட மோசமானவங்க. எச்சரிக்கிறேன் தேவ பிள்ளைகளே, என்னை தப்பாக நினச்சிட்டு போட்டோம். எவனும் என்னை கூப்பிட்டு சபையில் பேசணும்னு அவசியம் இல்லை. பேச வைக்கணும்னு நினைக்கிறவன் இப்படி பேசுவேனா? நான் யாரும் கூப்பிடாவிட்டால் நான் பாட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், பேசிக்கிட்டே இருப்பேன். இதை சொல்லியே நான் கடைசி சாகிற வரைக்கும் சத்தியத்தை சொல்லி தான் நான் சாவேன். என் பிள்ளைகள் அப்படி தான் இருக்கணும். என்னை மாதிரி முரட்டுத்தனமாக இல்லாவிட்டாலும் கொஞ்சம் சால்வாதாவது சத்தியத்தை சொல்லணும். சத்தியத்தை சொல்லுங்க. மாடுன்னு நான் சொன்னேன்னா பசுண்டாவது சொல்லுங்க. நீங்கள் மாடுன்னா கொஞ்சம் கடினமான வார்த்தை, பசுன்னு சொல்லுங்க. பொருள் மாறல, வார்த்தை மாறுது. அதுபோல் பொருளை நீங்கள் விடாதீங்க. எங்ககிட்ட கேட்குற தேவ பிள்ளைகளே, உடன் ஊழியர்களே, உங்களுக்கு சொல்கிறேன். சிவகுமார், ஐசக்கு, ஜான் பாலு, சாலமோன் ஐயா எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தல உபதேசத்தை கடைசியில் டச் பண்ணுங்க.
அது சொல்லாமல் விடாதுங்க. இயேசு தலைவர்னு சொல்லுங்கள், பரலோகம் தலைமை இடம்னு சொல்லுங்கள், அப்போஸ்தலர் வழிகாட்டின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி உள்ளவன் முழுவதும் ஒருத்தனையும் வழிகாட்டின்னு சொல்லாதீங்க. இந்த நேற்று ஒரு சகோதரர் எலக்ட்ரி வேலை செய்ய வந்தார். அவர் சொன்னார், இவருக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது, உலகத்திலேயே பெரிய சபை இந்த சபை தான், உலகத்திலே நிறையா ஜனங்க அங்கே வர்றாங்க, நிறையா கூட்டம் கூடுது, மக்களைத்தான் பார்க்குறியாப்பா. நான் அவருக்கு சொன்னேன், ஏப்பா மக்களை தானே பார்க்குறேன், கழுதை விட்டால் கை நிறைய அண்ணாது, இது என்னது உதவம் பெருத்தா உத்தரத்துக்கு உதவாது. விரிவான வழியில் போகிறவங்களும் அநேகர் கேட்டுக்கு போகிறாங்கன்னு ஏன் சொன்னார்ல, அது உங்களுக்கு தெரியலையா? தோற்றத்தின்படியாக திருப்பு செய்கிற, சத்தியத்தை பேசுகிறான் அவன் முழுவதும் கள்ளத்தனமாக பேசுகிறான், உலக ஆசீர்வாதத்தை பேசுகிறான், அழிஞ்சு போகிறத பேசுகிறான். இதானா அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க? அப்போஸ்தலர் உபதேசம் இதானா? அதுக்கு மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். எவனும் அதை கண்டுபிடிக்க துப்பு இல்லை, அது எவனும் சொல்கிறதுக்கு நாதி இல்லை. ஒவ்வொரு வருஷமும் ஜோசியக்காரன் சொன்ன மாதிரி பேசுறது, தினகர மாதிரி பாட்டு பாடி தினகர மாதிரி ஏற்றி இறக்கி பாடுறது. என்னடா நாய, அப்போஸ்தலரை பின்பற்றதை விட்டுட்டு ஒரு 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 செத்து போகிற மனுஷனை போய் பின்பற்ற? உன் தலைவர் யார்? அவர் செத்துட்டார். இப்படியா சொல்கிறது? நீ இயேசுவை தலைவராக்கிட்டா தில்லா பேசலாம், என் தலைவர் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. நீ இயேசுவை தலைவர்னு சொல்லிப்பாரு, அதில் ஒரு தில்லு கிடைக்கும், அது ஒரு தைரியம் கிடைக்கும், அங்கே ஒரு ஜெயம் கிடைக்கும். இயேசு எனக்கு தலைவர், இந்த சபையை உருவாக்குறேன்னா என்னைய தலைவர்னு தயவு செய்து சொல்லாதீங்க. ட்ரஸ்ட்டுக்கு நான் தலைவராக இருக்கலாம், அரசாங்க கணக்குக்கு ஒரு ஒழுங்குக்கு நான் பவுண்டராக தலைவராக இருந்துட்டு தொலைலாம். உபதேசத்துக்கு, கிறிஸ்தவ சத்தியத்துக்கு, உபதேசத்துக்கு தலைவர் இயேசு. அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவரால் நியமிக்கப்பட்ட அஸ்திபாரம் அப்போஸ்தலர்கள், அவங்க மேலே தான் நம்ம ஊழியம் கட்டப்படணும். சப்தா இந்திய தேவ சபைன்னு ஒரு சபையை பார்த்து தான் ராமோதன ஆராதனை ஆரம்பித்தேன். நல்லா செய்கிறாங்களே, வசனப்படி செய்கிறாங்களேன்னு நான் ஆரம்பித்தேன். இதே சபையில் கூரை கோயிலில் இருக்கும்போது பாஸ்டர் தேவராஜ் ஐயான்னு அவர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய வகையில் அவரை நான் கூப்பிட்டு நடத்தினேன். கால்களை கழுவி ராபோஜனத்தில் அப்போ தான் தொடங்கி வச்சார். இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடியே ஜான் பாஸ்டரு இந்தியா தேவ சபையில் சாத்தூரில் அவங்க அந்த செல்லையா பாஸ்டர் மகன் அதே மாதிரி ஒழுங்காக நடத்துனாங்க. அதையும் பார்த்தேன், இங்கே தொடங்கினேன். இன்ன வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நடத்துகிறோம், இன்றைக்கி சாயங்காலம் நடத்துகிறோம். ஆனால் சாவணங்கள் இன்றைக்கி கைவிட்டாங்க. ராபோஜனம் கிடையாது. இப்போ நேற்று கேட்டதுக்கு இல்லை, நாங்கள் பகல்லையே கால் கழுவுவோம். அப்போ ராபோஜனம்னு ஏன்டா சொல்கிறீங்க? அதுக்கு தானே நாங்கள் பேரை மாற்றிருக்கோம், திருவிருந்துன்னு. எப்படி பேரை மாற்றிட்டான்? ராபோஜனம்னா கேட்பான்னு திருவிருந்து அப்படின்னு மாற்றிட்டான். இன்றைக்கி பெந்தைகோஸ்து சபைகளே திருவிருந்துன்னு எங்கடா இருக்கு? நற்கரணேன்னு சிஎஸ்ஐயில் சொல்கிறாங்க, எங்கே இருக்கு? புது நன்மைன்னு ஆர்சியில் சொல்கிறாங்க, எங்கே இருக்கு? வசனத்தில் உள்ளதில் ஒரு எழுத்தாயிலும் உறுப்பாயிலும் கூட்டக்கூடாது, குறைக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீ முழு சென்டென்ஸை அப்படியே ஆத்த காணா, குளத்தை காணா, கிணறையே காணாமனு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரில இருக்கு. தயவு செய்து சொல்கிறதெல்லாம் நம்பிடாதீங்க. இன்றைக்கி உள்ளவே முழுவதும் வழிகாட்டி கிடையாது. தயவு செய்து என்னை முதல் கொண்டு சொல்கிறேன். நான் ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், வசனம் கரெக்டாக தான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. நல்லதை பிடிச்சிக்கங்க, நல்ல கருத்துக்களை பிடிச்சிக்கங்க, மனசனை பிடிக்காதீங்க, மனசனை பிடிக்காதீங்க. இப்போ இந்த மைக்கு மூலமாக, இந்த ஸ்பீக்கர் மூலமாக உங்களுக்கு சத்தம் வருது. அந்த சத்தத்தில் உள்ள கருத்தை தான் நீங்கள் பிடிக்கிறீங்களே தவிர இந்த ஒளியை பரப்புகிற மைக்கு ஸ்பீக்கரையா நீங்கள் கும்பிட்டுக்கிட்டு தெரியணும். ஸ்பீக்கரே நீ தான் தெய்வம் நல்லா சொல்லிட்டேன்னு ஸ்பீக்கர் என்னடா செய்யும்? மனுஷன் அப்படித்தான், மனுஷன் திடீர்னு ரிப்பேர் ஆகிடும். இந்த இன்றைக்கி வசனம் வாசிக்கிற மைக்கு அங்கங்கே இருந்து வாசிக்கலாம்னு பார்த்தா அது எடுக்கவே இல்லை, திடீர்னு கை விட்டுரும் நம்மளை. ஜார்ஜ் இல்லையோ என்னமோ.
பீஸ் ஆயிடும். மனுஷன் தானே. எங்கள் பவுண்டரு, இந்த சபை சாபன பவுண்டரு இவ்வளவு யார் செத்துட்டார். இப்போ அவர் மகன் இருக்கார், அவரும் சாகத்தான் போகிறாரு. செத்தவே சாக போகிறவனா கிறிஸ்தவர்களுக்கு தலைவர்? அவனா பிஷப்பு? இன்னைக்கு எத்தனை பிஷப்புகள் இருக்காங்க. நான் பிஷப்புன்னு சொல்லி அவன் 2 கம்பை தூக்கிட்டு தொப்பியை வச்சுக்கிட்டு கிளம்பிட்டானே ஐயா. உண்மையான பிஷப்பு இயேசு ஒருவர் தான். பிஷப்புனா ஆங்கில வார்த்தை, தமிழில் பேராயர்னு அர்த்தம். பேராயர்னா அதுக்கு அது வந்து பெரிய ஆயர். ஆயர்னா மேப்பர், பெரிய ஆடுகளில் பெரிய மேப்பர், பேராயர் அந்த அர்த்தம். அதான் இங்கிலீஷில் பிஷப்புன்னு சொல்கிறான். உண்மையிலே அதுக்கு சொந்தக்காரர் இயேசு தானே. எபிரேயர் 13:20, எபிரேயர் 13:20, அவருக்கு எவனும் சமன் ஆக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ஆடுகளின் பெரிய மேய்ப்பராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படித்தானே அப்போஸ்தலர் எழுதியிருக்காங்க. பேதுருவை முதன்மையாக வச்சாரு. அப்போஸ்தலர்களில் பேதுருவை முதன்மையாக வச்சாரு. அந்த பேதுருவை நான் தான் முதல்வர், நான் தான் கெட்டிக்காரன், நான் தான் ஃபஸ்ட்டு வந்தவன், எனக்கு தான் கீழ்ப்படியணும்னு அவன் சொன்னானா? என்னைக்காவது அவன் சொன்னானா? 1 பேதுரு 5:4 அவன் என்ன சொன்னான்? 1 பேதுரு 4:5-4 என்ன சொன்னான்? படிங்க. இயேசுவை என்ன சொல்றான்? என்ன மேய்ப்பர்னு சொல்றான்? பிரதான மேய்ப்பர். நான் பிரதான மேய்ப்பர், இயேசு என்னை ஏற்படுத்திட்டாரு, நான் தான் சொல்லலை. இவனுடைய தாழ்மையை பாருங்க ஐயா. ஒரு பிஷப்பு நாய் ஒருத்தன் நியமிச்சிட்டாங்க, இந்த பட்டம் இருக்குது, இந்த ஆதாரம் இருக்குது, நான் தான் பிஷப்புன்னு சொல்கிறவன். ஆனால் இந்த பேதுரு சொல்கிறான் இயேசு தான் பிரதான மேய்ப்பர். அதில் நீங்கள் 1 பேதுரு 2 அதிகாரத்தில் கடைசியில் உள்ள வசனத்தை படிங்களேன். 25. சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில். கண்காணின்னு சொல்றது யாரு? யாரை சொல்றான்? இயேசுவை தான் சொல்றான். உலக பிரகாரமான கண்காணிப்பாளர், டிஎஸ்பி கண்காணிப்பாளர், உலக பிரகாரமாக போலீஸில். ஆவிக்குரிய வகையில் கிறிஸ்துவ வட்டாரத்தில் கண்காணின்னு சொல்கிறது தான் பிஷப்புன்னு சொல்கிறான். ஆனால் பேதுரு கண்காணின்னு யாரை சொன்னான்? இயேசுவை தான் சொன்னான். அதைத்தான் இப்போ நான் வலியுறுத்துறேன். அதைத்தான் இப்போ நான் கதறிக்கிட்டு இருக்கேன். என் மேலே கோபம் இருக்குது, இவன் வையிறாரே, எல்லாரையும் திட்டுறானே, வையிறானேன்னு. ஒரு எளிய ஊழியக்காரன் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு எளிய ஊழியக்காரன் பீலேயாம இந்த கழுதை சொல்லியா நான் கேட்கறது? சொல்றது கழுதையா இருக்கலாம், அந்த கழுதை பேச்சு கடவுளுடைய வார்த்தை. பீலேயாம் அடிச்சான் இருக்கு அந்த கழுதைய. அவனை அந்த பீலேயாம என்ன செஞ்சாங்க தெரியுமா? வெட்டி போட்டாங்க, வெட்டி கொன்னாங்க இஸ்ரேல் ஜனங்க. அவன் கள்ள தீர்க்கதரிசி, குடிகாரே, வெட்டி கொன்னாங்க. ஒரு எளிய ஊழியக்காரனாகி என்னைய நீ எதிர்த்தினா, கேவலப்படுத்தினா, வைய திட்ட ஆரம்பிச்சின்னா, உன் மனுதால நினைச்சாலும் கூட நீ நல்லா இருக்க மாட்டேன். ஏன்னா என் வார்த்தை அல்ல, ஒரிஜினலாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். என் ரத்தத்தில் ஊர்னது அது. அதுக்கு மதிப்பு கொடு, எனக்கு கொடுக்காத. நான் சொல்லுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தால் அந்த வார்த்தையை பிடிச்சிக்க, அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடு. கண்காணிப்பாளர் இயேசு, பிரதான மேய்ப்பர் இயேசு,
ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் இயேசு, அவர் தான் பிஷப்பு. அந்த பிஷப்பு இன்னைக்கு உயிரோடு இருக்கும்போது நான் பிஷப்பு நான் கண்டவெல்லாம் கையை வந்து கம்பை தூக்கிட்டு ஏன்டா வர்றீங்க? கம்பு இருக்கிறதே என்னது நாய்கள் அடிக்கிறதுக்கு தானே. நீயே ஒரு நாய், உனக்கு ஒரு கம்பா? உன்னை எவன் அடிக்க முடியும்? கர்த்தர் அடிப்பார். அவன் வாயில் அடிங்கன்னு ஒருத்தன் சொல்கிறான், கர்த்தர் உன்னை அடிப்பார். பவுல் சொல்கிறான், கர்த்தர் உன்னை அடிப்பார். பெரிய ராஜா அவன், பயப்படலை. ஆகவே தேவ பிள்ளைகளே, நாய்கள் ஜாக்கிரதை. புத்தாண்டில் உங்களை நான் அன்போடு எச்சரிக்கிறேன். ஏதாவது வீடு கட்டுவாய், குழந்தை பொறுப்பாய், பொருள் வரும், கடன் தீங்கும், ஏதாவது நல்ல வாக்கு சொல்வார்னு பார்த்தா உபதேசம் சொல்லிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க. இந்த உபதேசம் தாயா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகும். வஞ்சிக்கப்படாமல் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீ நினச்சி வர்ற பாரு, வீடு, லோனு, காரு, பங்களா, உலகத்திலிருந்து நீ எதிர்பார்க்குறது உலகத்திலேயே போயிடும். பரலோகத்துக்கு நீ எதையும் கொண்டு போக முடியாது. பரலோகத்துக்கு எதை கொண்டு போகணும் தெரியுமா? ஏசாயா 26:2, ஏசாயா 26:2 நீ பரலோகத்துக்கு கொண்டு போகிறது எது? கதவு உனக்கு எப்படி திறக்கும்? பரலோக கதவு. ஏசாயா 26:2 சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. யாருக்கு கதவு திறக்கப்படும்? சத்தியத்தை கேட்கிறவனா கை கொள்றவனா? கை கொள்றவன், கேட்கிறவன் கிடையாது. சில ஆளுங்க என்கிட்ட, பாஸ்டர் நல்ல பிரசங்க இன்னைக்கு நல்லா இருந்துச்சு, நல்ல விளக்கம், கேட்டிருக்கேன்னு அர்த்தம். செஞ்சிருக்கிறியா? செய்கிறியா? இனிமேலாவது இந்த வருஷத்துலையாவது செய்கிறீங்களா? நல்லா இருக்கு, பிரசங்கம் நல்லா இருக்கு, இப்போ சாப்பாடு நல்லா இருக்கு, சாப்பிடணும்ல. சாப்பிட்டா தானே அந்த பலனை நம்ம உடம்புல பார்க்க முடியும். வாடை நல்லா இருக்கு, குழம்பு வாடை நல்லா இருக்கு, நல்ல வாடைன்னா நீ சாப்பிடணும்லப்பா. இல்லாட்டினா அதே சாப்பாடு பழசாக போயிடும். அதே சாப்பாடு அப்புறம் திரும்ப நீ சாப்பிட முடியாது. அது மாதிரி சில ஆளுங்க நல்ல பிரசங்கம், நல்லா இருக்கு, நல்ல விளக்கம் பாஸ்டர், நல்லா பேசிட்டீங்க, அதில் நான் சந்தோஷப்படுறதே இல்லை. நான் திருத்திக்கிறேன், மாற்றிக்கிறேன், இனிமேல் அது இப்படி தான் நான் நடக்க போகிறேன் சொல்லணும், செய்யணும். சத்தியத்தை கை கொண்டு வருகிற என்ன ஜாதி? நீதி உள்ள ஜாதி. அதுதான் பரிசுத்த ஜாதி, நீதி உள்ள ஜாதி. கிறிஸ்தவத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, ஜாதி இருக்கு. என்ன ஜாதி? இந்த போட்டிருக்குல்ல, நீதி உள்ள ஜாதி. ஒன்றும் ஆண்டவரே சொல்லிட்டாரு, கிறிஸ்தவத்தில் எங்களுக்குள்ள ஜாதி இல்லைன்னா ஜாதி இருக்குப்பா, நீதி உள்ள ஜாதி. 1 பேதுரு 2:10 ஒரு ஜாதி இருக்கு பாருங்க. 1 பேதுரு 2:10 அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டில் சொன்னதை சொல்கிறீங்களேன்னுங்கிட்டா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க அந்த ஜாதியை. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி நீங்கள் உலக பிரகாரமாக இருந்தீங்க, இப்பொழுதோ அவருடைய இயேசு கிறிஸ்துடைய தேவனுடைய ஜனங்களா இருக்கீங்க. முன்னே இரக்கம் பெறாதவங்களா இருந்தீங்க, இப்பொழுதோ இரக்கம் பெற்றவங்களா இருக்கீங்க. அவங்க தான் யாரு? 9ஆம் வசனம், அதுலேயே 9 படிங்க. நீங்களோ உங்களை இருட்டிலிருந்து, அந்தகாரம்லாம் இருட்டிலிருந்து உங்களை ஆச்சரியமான ஒளி, பேரொளி, மெய்யான ஒளியினிடத்திலே வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும். என்ன ஜாதி? இதை மறந்துடாதீங்க, பரிசுத்த ஜாதி. கிறிஸ்தவர்கள் ஜாதி இல்லைன்னு எவனும் சொல்லாதீங்க.
ஜாதி இருக்குயா கிறிஸ்தவத்தில். அது என்ன ஜாதி? பரிசுத்த ஜாதி. அந்த ஜாதிக்குள்ளே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அந்த ஜாதி இந்த ஜாதி, ஏழை பணக்கார எந்த வித்தியாசம் இல்லை. அவ எல்லாரும் பரிசுத்த ஜாதியா, சொந்தமான ஜனங்களா இருக்கீங்க. லேலுயா. இதுதான்யா அருமை, அற்புதமான காரியம். இதுதான் சொல்லுங்க, கேட்கிறவனு எவனுக்கு சொல்லுங்க. ஐசக்கு கோயம்புத்தூருக்கு போன வாரம் போயிருக்காரு. எங்கள் அண்ணன் மெக பாஸ்டராக இருக்கான். அவன் விசுவாசத்தை பற்றி என்னமோ சொன்னானா, இவன் சொன்னானா, ஏன்பா 2 விசுவாசம் இருக்குது. பழைய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசம் வேறு. 2 விசுவாசம் இருக்குன்னு சொல்லி பிரித்து சொல்லிட்டு வந்திருக்கான். அப்படியா? அவன் எத்தனையோ வருஷமாக ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கான். பாவம் நல்ல பையன். ஏன் அப்படி வந்து சந்தோஷப்படுறேன்னா, அப்படி சொல்லணும், நீங்கள் சொல்லணும், பிரித்து காட்டணும். அவன் சொல்கிறது நீ மண்டையாட்டக்கூடாது. நீ ஒரு புது வெளிச்சத்தில் வந்திருக்க, நீ அப்போஸ்தல உபதேசத்தில் வந்திருக்க. எல்லாருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் உனக்கு இந்த சபையில் கிடச்சிருக்குன்னா, இந்த உபதேசம் கேட்டுக்கிட்டுனா நீ உள்வாங்கி மற்றவனுக்கு நீ சொல்லணும்ல. அவன் சொல்கிறது நீ மண்டையாட்டின்னா உனக்கு என்னடா அறிவு இருக்கு? நீ சொல்கிறது அவன் கேட்கணும். உனக்கு உள்ளத்தில் பதிகிறது அப்போஸ்தல உபதேசமாக இருக்கணும். அடியேன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்னை பயன்படுத்துகிறாரு. எனக்கு அடுத்து நீங்கள் என் பிள்ளைகள் இதில் வைராக்கியமாக இருக்கணும். எவனாவது பல்ட்டி அடித்தான்னா குடிச்சிக்குங்க. நீங்கள் நல்லா உள்வாங்கினீங்கன்னா பல்ட்டி அடிக்கிறவன் யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். என் மகனாக இருக்கிறதுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவன் சொல்கிறத கேட்காதீங்க. உபதேசம் மாத்துறான்னா நீங்கள் மாற்றிக்கிங்க. எவனாக இருந்தான்னா 3 வருஷம் பயிற்சி கொடுத்தாரு. யூதாசு என்னைக்கு பண ஆசையில் பல்டி அடித்தானோ பிசாசின்னு சொல்லிட்டாரு ஏசு. உங்களுக்குள்ள ஒருத்தர் பிசாசியாக இருக்கானே, சீசன் சொல்லி சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அவன் பழைய ஏற்பாட்டு ஆளுகளோட தொடர்பாக இருந்தான். இயேசுவின் அப்போஸ்தல உபதேசத்தை உள் வாங்கிக்கிட்டே பழைய ஏற்பாட்டுக்காரங்கிட்ட ஒரு காலை வச்சான். அண்டர் கவுண்டு. கடைசியில் அவங்களும் கைவிட்டாங்க. மத்திய 27 அதிகாரத்தில் அது ஓம்பாடு எங்களுக்கு என்ன கைவிட்டாங்க. நீ அவனை நம்புனா அவன் உன்னை கைவிடுவான். அப்போஸ்தல உபதேசத்தை நம்புனா அல்லது இயேசுவை நம்புனா, இயேசு மரித்தாலும் திரும்ப உயிரோடு எழுந்து உயிரோடையே இருப்பார், உன்னை பாதுகாத்துக்கிட்டே இருப்பார். உயிர் தெழுந்த இயேசு பரலோகத்துக்கு போகிறத விட்டுட்டு சீசர்களை திரும்ப தேடி வந்தாரியா? 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாள் அவங்களோட காட்சி கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் எப்பயும் உன்னோடையே இருப்பேன், நான் கட்டளிட்ட யாவையும் கை கொள்ளும்படி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுங்க, உலகத்தின் முடிவு வரைந்த சகல நாட்களில் நான் என்ன எப்படி இருப்பேன், உங்களை கூடயே நான் இருப்பேன். அவங்களுக்கு தான் சொன்னார், பழைய ஏற்பாட்டுக்காரனுக்கு சொல்லலை. சுவிசேஷம் சொல்கிறதே புதிய ஏற்பாடு தானே. இயேசு சொன்னது தானே சுவிசேஷம். இயேசு தானே ஆரம்பமே, அதானே சுவிசேஷம் தானே ஆரம்பமே. மார்க் 1:1 இருக்கு. மார்க் 1:1 பாருங்க. மார்க் 1:1 தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தின் இயேசு கிறிஸ்து தானையா ஆரம்பமே. அவர் தேவகுமாரன் என்று போட்டிருக்கு. தேவகுமாரனுடைய சுவிசேஷம் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் இயேசு எங்கே வந்தார், தேவகுமாரன் எவன் சொன்னான், சுவிசேஷம் என்று அங்கே எப்படி பரப்பப்பட்டது, சொன்னது யார் சொன்னாங்க? அப்போ பழைய ஏற்பாட்டையே நீ மணிக்கணக்கில் சொல்கிறீன்னா பழைய ஏற்பாட்டு டச்சு பண்ணாதவன் எவன் இருக்கான்? இன்றைக்கி புது பாட்டு ஒருத்தன் பாடுறானா, என்னமோ ஏசோப்பத்தோ என்னமோ வந்து வாயில் வராத பேச்செல்லாம் சொல்கிறான். ஏல்பத்தா வந்து ஏகோபத்தா என்னது என்னென்னமோ பேர் நம்ம வாயில் எனக்கே வாயில் வர மாட்டாது பாருங்க. என்னென்னமோ பேர் வைக்கிறேன் ஐயா. இந்த முஸ்லீமுங்க சொல்கிற மாதிரி இதான கிறிஸ்துவ ஊழியம். கிறிஸ்துவ ஊழியத்தில் எவன் பேர் வச்சான்? அப்போஸ்தலர். வீடுகள் தோறும் சபைகள் தான். கிறிஸ்தவ சபை கிறிஸ்துவின் ஜபன் தான் இருக்கு. எவனும் பேர் வைக்கல.
ரோமர் 16:16 இருக்கு. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். கிறிஸ்துவ இயேசுவின் சபையை கிறிஸ்தவ சபைன்னு தான் சொன்னாங்க. கிறிஸ்துவின் சபை அங்கே படிங்க. ரெகபோத்தா பேர் ரெகபோத்து. என்ன சபை? கிறிஸ்துவின் சபை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் அனுதினம் சபையில் சேர்த்துட்டு வந்தார். 47 இருக்க அந்த சபை தான் கிறிஸ்துவின் சபை. ஏன்னா அவரால் தான் நியமிச்சிருக்கு. கிறிஸ்துவின் சபைன்னா அவர் தலைவர்னு அர்த்தம். கிறிஸ்துன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். எல்லா அர்த்தமும் இங்கே தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஏசாயா 7:14 இம்மானுவேல் என்று பேரிடுவாயாக இருக்கு இல்லையா, அங்கே அர்த்தம் இல்லை. அர்த்தம் இங்கே தான். மத்தேயு 1:23 தான் இருக்கு. அந்த அர்த்தம் இங்கே தான் இருக்கு. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அர்த்தம் இங்கே தான் இருக்கு. அங்கே அர்த்தம் கிடையாது. அர்த்தம் இல்லாதல போய் நீ காலமெல்லாம் நீ ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துலையாவது மாற்றிக்கங்க. தலைமை ஊழியர்களே, பெரிய ஊழியர்களே, உங்களை எச்சரிக்கிறேன். இப்போ மாற்றுங்க. இந்த வருஷத்துலையாவது நீங்கள் உங்கள் பிரசங்கத்தை மாற்றுங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் இப்போ கிறிஸ்துன்னு சொல்கிறது நம்ம வந்து அர்த்தத்தில் சொல்கிறோம் இல்லையா, அது இங்கே தான் இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1ஆம் அதிகாரத்தில் 41 படிங்க. 41, 42 படிங்க. அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பழைய ஏற்பாட்டில் மேசியான் இருக்கு, அர்த்தம் எவனுக்கும் தெரியல. இங்கே புதிய ஏற்பாட்டை தான் சொல்லியிருக்கு, கிறிஸ்து தான் அது அர்த்தம். இப்போ 42 பாருங்க. ஆ ஆ ஆ ஆ நீ கேபா எனப்படுவாய். ஆ அர்த்தமா? அர்த்தம் முழுவதும் இங்கே தான் வருது. பேதுருன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். நீ கேபா எனப்படுவாய். பேதுருனா பாறைன்னு அர்த்தம். இன்னொரு தமிழாக்கத்தில் பாறைன்னு சொல்கிறாங்க, கற்பாறை. பாறை போன்றவே நீ. உன் பாறையில் தான் நான் சபையை கட்ட போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு வீடு கட்டுறவன் நல்லா கல் போட்டு பாறையில் தான் நல்லா செங்கல் கிடையாது, நல்ல கருங்கல்ல போட்டு கல் தான் கட்டுவான். அந்த கல்லில் கட்டப்பட்டது இன்ன வரைக்கும். இந்த டெல்லி பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, கல்லில் எல்லாம் பாதி கல்லாக இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி பெரிய ஆஸ்பத்திரி மதுரை பெரிய ஆஸ்பத்திரி கல் தான், எல்லாம் கல். கலெக்டர்ஸு கல், வெள்ளைக்காரன் கட்டுறது. இந்த பாலம், ராபர்ட்டு பாலம், கல் 100 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இவன் கட்டுற காலம் ஒரு வாரத்தில் ஒரு மலைக்கு போயிடுச்சான். 300 கோடி ஐயா மக்கள் பணம், 300 கோடி அவுட்டு. இவன் ஒரு வாரத்தில் நாசமாக போகுது. 100 வருஷம் கட்டுறான், பிளான் போட்டு கட்டுறான்னா என்ன? அவன் காசை பார்த்தானா, லஞ்சத்தை பார்த்தானா? அரசாங்கம் பூசணிக்காய் மாதிரி அங்கே காசை கொடுக்குறான்னா இவன் நெல்லிக்காய் மாதிரி கொடுக்குறான் மக்களுக்கு. பூசணிக்காய் எவ்வளோ பெருசு, நெல்லிக்காய் எவ்வளோ பெருசு. அங்கேருந்து பூசணிக்காய் மாதிரி ரூபாய் அனுப்புகிறான்னா இத்தனை கோடி வரணும், இத்தனை கோடி நஷ்டம் எடுக்க வரணும், இவ்வளோ சேதம் ஆயிடுச்சு. 4 மடங்கு வச்சு இவன் சொன்னால் அவன் கொடுத்தா நெல்லிக்காய் மாதிரி இவன் வருதுன்னு. இந்த தடவை பொங்கலுக்கு கூட ரூபா கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. மற்றதுக்கெல்லாம் ரூபா இருக்குது. ஏன் ஒரு 1000 ரூபா பெறவே எப்படிப்பட்ட ஏழையாக இருப்பான். அந்த 1000 ரூபா அந்த நாள் முழுவதும் சந்தோஷமாக கொண்டாடுவான் அந்த காசை வச்சு. அது திரும்பி உனக்கு டாஸ்மாகில் தான் வரப்போகுது, உனக்கு தான் அது வரப்போகுது. புத்தாண்டு 30 கோடி எக்ஸ்ட்ரா வந்துருச்சான், சந்தோஷப்படுறான். டாஸ்மாக் வருமானம் 30 கோடி. போன ஆண்டை விட 30 கோடி எக்ஸ்ட்ரா வருதுன்னா எப்படிடா மூடுவான்? எப்படி அதை மூடுவான்? சொல்கிறது என்ன? மக்களே
போதையின் பாதையில் போகாதீர்கள் மக்களே. சொல்றது போதையின் பாதையில். அதுக்கு இன்னொரு நடிகை முட்டு கொடுக்குறான். எல்லாத்தையும் தான் சொல்றேன். 666 அந்தி கிறிஸ்து. நாளைக்கு 6ஆம் தேதி 2025 6ஆம் தேதி நாளைக்கு சட்டசபை கூட போகுது. முதல் தேதியே 6. அண்ணாமலை சவுக்கால அடிச்சுக்கிட்டது எத்தனை? 6 சவுக்கடி. 6 சவுக்கடி தான். ஏன் அதுக்கு மேலே அடித்தா என்ன? அதுக்கு மேலே அடித்தா வந்து ஒருத்தன் பிடிச்சிக்கிறான். 6 தாண்டிடுச்சு, ஒருத்தன் பிடிச்சிக்கிறான் அடிக்காதுன்னு. 6 ஏன்டா அடிக்கிற? இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்க அமெரிக்காவில் பதவி ஏற்றுறாங்க. இன்னைக்கு எத்தனை பேர்னா 6 பேரை ஏற்றுறாங்க. மன்மோகன் சிங் செத்தது 26 டிசம்பர் 26. இன்னைக்கு செத்துருக்கான் விருதுநகர்ல வெடி. 6 பேர் செத்துருக்கான். இன்னைக்கு இப்ப பேப்பர்ல பாரு 6 பேர் செத்துருக்கான். ஏன் இந்த 6 ஏன் வருதுன்னா அந்தி கிறிஸ்துவுக்கு அடையாளம். 666 வரப்போகுது. 666க்கு முத்திரை இட்டாச்சு. இந்த வருஷத்துல இருந்து அப்படியே ஆரம்பம் ஒவ்வொன்றா வரப்போகுது. 6 வரும்போதெல்லாம் யோசிங்க. மனசுடைய இலக்கு 666 அந்தி கிறிஸ்துடைய காலம். இந்த காலத்தில் சத்தியத்தை பேசாம, உபதேசத்தை பேசாம, சோசியும் குறி சொல்லிக்கிட்டு இந்த வருஷம் மழை பெய்யும், இந்த வருஷம் புயல் அடிக்கும், இந்த வருஷம் நீ அந்த வீடு கட்டுவாய், நீ கடன் அடைப்பாய், அன்ற கவுன்லேயே ஒரு சின்ன வட்டம் போட்டு தற்குறியாவே விசுவாசியை வளர்த்துக்கிட்டு இருந்தா அவன் பரலோகம் போக வேணாமா? உலகத்தோடு அழிஞ்சிட்டா பரவாயில்ல. நம்ம இறந்த பிறகு வாழ்க்கையே இல்லாட்டினா இந்த வாழ்க்கையை பற்றி நீ பேசலாம், நான் அதை குறை சொல்லலை. அதுதானே நித்திய வாழ்க்கை. இது கொஞ்ச காலம் இல்லை. நாளைக்கு நீ சொல்ல முடியுமா உயிரோடு இருப்பான்னு சொல்ல முடியுமா? நாளைக்கு நீ உயிரோடு இருப்பான்னு உனக்கு கேரண்டி இருக்காடா? மன்மோகன் சிங் செத்தது முன்னாடியே சொல்லிட்டாரான். ஒரு பெரிய ஒரு கொளுத்த நாய் சொல்கிறான், நான் சொன்னேன் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய பிரபலம் சாகும்னு சொன்னேன். ஏன் மன்மோகன் சிங்குன்னு சொல்லு, ஏன் அதை சொல்ல துப்பு இல்லை? பெரிய பிரபலம்னா எவனாவது செத்தா அவன்தான்னு சொல்கிறதுக்கா? இது ஒரு பொழப்பா? இப்படி ஒரு ஊழியமா? செனப்பண்ணி மாதிரி இருக்கான். தயவு செய்து டிவியில் வரல பிரபலமான பெரிய ஊழியர்களை நம்பாதீங்க. அவன் சொல்கிறது முழுவதும் நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கிட்டா சத்தியத்தின்படி பேசுகிறானா என்பதை செக் பண்ணுங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபார்மை கொடுத்து கையெழுத்து போடுங்கன்னா போடுவீங்களா? என்ன ஏது ஏன்னு கேட்க மாட்டீங்களா? அது மாதிரி பிரசங்கமெல்லாம் கேளுங்க. ஏன் என்ன எதுக்கு நிதானிங்க. இப்போ என் பிரசங்கம் கூட அப்படியே நல்லா கொஞ்சம் உணர்ச்சி வசமாக சொல்கிறாருன்னு அப்படியே ஏற்றுக்கிறாதீங்க. யோசிங்க. இந்த வாரம் முழுவதும் யோசித்து ஐயா சொல்கிறது எப்படி, இந்த பிரசங்கம் எப்படி, வசன அடிப்படையில் எப்படி, மற்றவங்க சொல்கிறது எப்படி, நிதானித்து யோசித்து அப்புறம் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணது தான், டிலீட் பண்ணக்கூடாது. டிலீட் பண்ணிட்டா நீ சேவ் பண்ணது சரியில்லைன்னு அர்த்தம். நீ ஒரு குழப்பவாதின்னு அர்த்தம். உடனே வேகமாக ஏமாற்றிடுவான். அது பொம்பளைங்க ரொம்ப ஏமாற்றப்படுவாங்க. விசேஷமாக பொம்பளைகளை சொல்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது 7ஆம் வசனம் பாருங்கள். பொம்பளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி எல்லா பெரிய கூட்டங்களையும் பொம்பளை கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. ஊழியக்காரங்க கூட்டங்களில், சாமி கூட்டங்களில், பிரார்த்தனை கூட்டங்களில், புத்தாண்டு கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா பொம்பளை கூட்டம் தான் அதிகமாக இருக்குது. 2 தீமோத்தேயு 3:7 பாருங்க. எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவராய் இருக்கிற பெண் பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்துகிறார்கள். எப்போதும் கற்றாலும். ஆனால் உணராதவங்க இருக்கு. நீ கற்கலாம், கேட்கலாம், உணராவிட்டா உன்னை ஆட்டையை போட்டுருவான். உன்னைய செல்போன் மூலமாக உன்னை தொடர்பு கொள்வான்.
யூடியூப் மூலமாக தொடர்பு கொள்வான், டிவி மூலமாக தொடர்பு கொள்வான், இன்டர்நெட் மூலமாக உன்னோட தொடர்பு கொள்வான், நுழைவான். உன்னைய நீ ஈஸியாக ஏமாறக்கூடிய ஜென்மம் நீ. ஏவாள் மாதிரி சாத்தானுக்கு தெரியும் எங்கே போனால் கதை நடக்கும். ஆதாம்கிட்ட போகலை, ஏன்னா அவன் நேரடியாக தேவன்கிட்ட கேட்டவன், நிச்சயமாக செய்ய மாட்டான். இந்த அம்மா கேட்டவன், அவங்கிட்ட இருந்து கேட்டவன், அவங்கிட்ட கர்த்தர் சொல்லும் போது இந்த அம்மாவே பிறக்கலை. அவன் சொன்னது இந்த அம்மாவுக்கு, இவன் இந்த அம்மாவை ஏமாத்திடலாம். பார்த்தீங்களா, பிசாசி தனிமையானது பயன்படுத்துகிறான். சகோதரிகளே, நீங்கள் தனிமையாக இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருங்க. தனிமை கர்த்தருக்குள்ளே நீங்கள் உறவாடுறதுக்கு பயன்படுத்தணுமே தவிர, சத்தியத்தை தியானிக்கிறதுக்கு பயன்படுத்தணுமே தவிர, ஜபத்துக்கு நீ பயன்படுத்தணுமே தவிர, தனிமை பிசாசிக்கு இடம் கொடுத்தீங்கன்னா இச்சைகளுக்கு போயிடும். நீங்கள் படிக்கிற ஆம்பளை பையங்க ஸ்டூடெண்ட்டுங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்க, அப்பா அம்மா விட்டுட்டு கூட்டிகிட்டு ஓடுறாங்க. கள்ளக்காதல் எத்தனை காரணம், அந்த தனிமை அவனுக்கு பிசாசி பயன்படுத்துறதுக்கு இடம் கொடுக்குறான். கிறிஸ்தவர்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் அப்படி போயிடக்கூடாது. இந்த உலகத்தில் எங்கேயும் நீதி கிடையாது. போலீஸ் ஸ்டேஷனில் அம்மா மனு கொடுக்க போனால் சூப்பரண்டே கெடுக்கிறான். மனு கொடுக்க வரியா வாடின்னு சொல்லி அந்த பொம்பளையே சூப்பரண்டே கெடுக்கிறான். ஐயா, பேப்பரில் வந்திருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போய் பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தால் உள்ள நுழைஞ்சி வெட்டுறான், செத்துருச்சு அந்த பொம்பளை. ஆஸ்பத்திரிக்கு போனால் உள்ள நுழைஞ்சி டாக்டரையே வெட்டுறான். நீதி கிடைக்கலையா, கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்லேயே வெட்டுறான், வளாகத்திலேயே வெட்டி கொள்கிறான். ஐயா, இதெல்லாம் நீங்கள் காலத்தில் பார்க்கலையா? இந்த காலம் எவ்வளோ கொடிய காலம். கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக 2 தீமோத்தேயு 3 இருக்கு. அந்த கொடிய காலம் இதுதான். நான் மூக ஸ்டாலின் ஐயாவை குறை சொல்லலை, யார் ஆண்டாலும் அப்படித்தான் இருக்கும். அவரை குறை சொல்லி என்ன செய்ய? அவராக வெட்ட சொன்னார், அவராக கற்பழிக்க சொன்னார். நான் தலைவர்களை குறை சொல்லலை, நாடு அப்படி போகும். எவன் ஆண்டாலும் சரி, ஒரு பாலியல் தொந்தரவு பண்ணிட்டான் அண்ணா யூனிவர்சிட்டியில், இவன் குறை சொல்கிறான். இவன் ஆட்சியில் நடந்ததெல்லாம் அவன் சொல்கிறான். எந்த ஆட்சி எந்த தலைவர் வந்தாலும் கொடிய காலங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கு. மக்கள் திருந்துற வகையில் வேறு என்னையும் ஒன்றும் செய்ய முடியாது. உலகம் அப்படித்தான் இருக்கு. சரி, கடவுளை தேடுவோம் இறைவா அப்படின்னு போனால் அங்கே உள்ள அருள் தந்தை கெடுக்கிறாங்க. ஒரு பொம்பளைய பாவம் மன்னிப்புக்குன்னு ஒரு அம்மா போகுது, ஐயோ தெய்வமே இயேசுவேன்னு போனால் அருள் தந்தை வீட்டுக்கு வாடி உனக்கு பிசாசி பிடிச்சிருக்கு, ஸ்பெஷலாக ஜெபிக்க போகிறேன்னு கூப்பிட்டு போய் கெடுத்துட்டானா. கைது பண்ணியிருக்காங்க. இப்போ பேப்பரில் வர்ற செய்தி சொல்கிறேன் நான். யாருக்கிட்ட எவனை நம்ப முடியும்? யாரை சொல்ல முடியும்? அவன் தோட்டத்தை பார்த்தா நல்லா மீசை இல்லாமல் நல்லா ஒயிட்டு போட்டுக்கிட்டு அவளை பாடுபடுகிற குழந்த மாதிரி இருக்காயா. அவன் மூஞ்சி முகர உள்ளத்தில் அவளை வச்சிருக்கான். ஜாக்கிரதையாக இருங்க சகோதரிகளே. மற்ற சபைகளைப் போல நம்ம இருக்க வேண்டாம். 10 பேராக இருந்தாலும் பரலோகத்துக்கு போயிடணும், அதுதான் முக்கியம். லேலுயா. இந்த உலகம் அழிய போகுது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு இப்படிப்பட்ட மக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிடா கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறது? இந்த ஆண்டு மகிமையான ஆண்டு. இந்த ஆண்டு ஆசீர்வாத மழை பொழிதான். ஏன் நான் சொல்கிற காரியமெல்லாம் உனக்கு விளங்கலையா? பேப்பரே நீ படிக்கிறது இல்லையா? டிவியே நீ பார்க்கறது இல்லையா? இத்தனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது எப்படிடா செழிப்பான ஆண்டாக இருக்கும்? பிசாசி இருக்கிற வரைக்கும் இது எப்படி விளங்கும்? பிசாசி என்னைக்கு கட்டி பாதாளத்தை தள்ளி அடைக்கிறாரோ அன்னைக்கு தான் இந்த ஆட்சி பொற்காட்சியாக மாறும். அல்லேலூயா. அது எப்போ நடக்கும்? இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகைக்கு பிறகு அது சாத்தியமாகும். 2ஆம் வருகையில் அது நடக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாய்கள் முழுவதும், இப்போ நான் சொன்ன நாய்கள் இல்லையா, இந்த நாய்கள் முழுவதும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. ஒரு ரகசியம் சொல்கிறேன். வெளிப்படுத்தல் 22 செய்தி முடிக்க போகிறேன். வெளிப்படுத்தல் 22 அதிகாரத்தில் 15ஆம் வசனம் பாருங்க. நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி
அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அதாவது பரலோகத்தில் போக மாட்டாங்க, புறம்பே இருப்பார்கள். இந்த லிஸ்ட் வருது இல்லையா, அந்த லிஸ்ட்டில் முதல்ல உள்ளது நாய்கள். முதல்ல உள்ளது நாய்கள். நாய்கள் ஜாக்கிரதை. இன்னைக்கு செய்தி தலைப்பு. அதை நான் தொடர்ச்சி செய்தியாக சாயங்காலம் சொல்ல போகிறேன். இன்னைக்கு நேரம் இல்லை, முகமுறையே இவ்வளோ போயிடுச்சு. நாய்கள் என்ற ஜாக்கிரதை என்ற தலைப்பு செய்தி தொடர்ச்சி இன்னைக்கு சாயங்காலம் பேசுகிறேன். ஆகவே கடைசியில் உங்களுக்கு இந்த செய்தியில் நாய்கள் புறம்பே இருப்பார்கள் இங்கே போட்டிருக்கு. இந்த நாய்கள் எல்லாம் புறம்பே இருப்பார்கள். ஏன்னா இயேசு சொல்லிடுவார், ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்லி மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 22, 23 சொல்லிடுவார். ஏன் அவங்க சொன்னவங்கெல்லாம் யார்? நாய்கள்னு யாரை சொல்லியிருக்குன்னா, அரியன் அக்கிரம செய்கைக்காரனேன்னு யாரை சொல்லியிருக்குன்னா, யார்? உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம். எல்லாம் ஊழியக்காரங்க. இன்னைக்கு உள்ள ஊழியக்காரங்க பிரபலமான டிவி ஊழியர்கள், பிரபலமான கூட்டம் கூடுறாங்களே, நிறையா கூட்டம் கூடுற ஊழியர்கள் தான். ஒருத்தர் 2 பேர் இருந்தால் தான்டா பேர் சொல்ல முடியும். எல்லாம் அப்படி தான் இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். தயவு செய்து இன்னைக்குள்ள பிரபல ஊழியர்களை பின்பற்றி போகாதீங்க, நம்பாதீங்க. எவனும் தீர்க்க தரிசனம் சொல்கிறதில்ல, எல்லாம் கள்ள நாய்க, கேடுகட்ட நாய்க தான். இந்த நாய்கள் புறம்பே இருப்பார்கள் போட்டிருக்கு. நாய்கள் புறம்பே இருப்பார்கள். அடுத்து யார்? சூனியக்காரன். அதாவது இந்த புது வருஷத்தில் வாக்கு தத்தம் சொல்கிறவன், இந்த நடக்கும், இப்படி நடக்கும், இப்படி நடக்கும், எல்லாம் சூனியக்காரன், சோசியக்காரன், எல்லாம் இவன் தான். அப்புறம் விபச்சாரக்காரன். விபச்சாரம் பண்ணுறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பாவம் பண்ணிக்கு ஒரு பொம்பளை போனால் அவன் பொம்பளை வன்கொடுமை பண்ணுறான்னா எப்படி 80 பொம்பளையில் ஒருத்தன் கெடுத்துருக்கானா ஃபாதர் பெலட்டிக், நாகர்கோவில்காரன், இன்னும் ஜெயிலில் இருக்கான். எத்தனை இருக்குது. மற்ற ஆளுகளை ஏன்டா நம்ம குறை சொல்கிறது? இயேசுவின் பேராலேயே எத்தனை நடந்துக்கிட்டு இருக்கு. விபச்சாரக்காரன். அப்புறம் கொலைபாதகன். இன்னைக்கு உயிரோட கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். கொலை என்ன? சரீரத்தின்படி கொலையை சொல்லலை, ஆவிக்குரிய கொலைகள். உபதேசத்தை சொல்லாம, சத்தியத்தை சொல்லாம. சத்தியம் தானே உயிர்ப்பிக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குவதே சத்தியம் தானே. இந்த சத்தியத்தை சொல்ல துப்பு இல்லாமல் உலக ஆசீர்வாதத்தையே அது கொடுப்பார், கார் கொடுப்பார், மங்களா கொடுப்பார், நீ கடை அடைப்பார், இப்படியே நீ அழிஞ்சு போகிறதையே நீ சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாயினா ஜனங்களை கொல்றேன்னு அர்த்தம். கொண்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு. அப்புறம் விக்கிர ஆராதனை 2 இருக்குது. விக்கிர ஆராதனையில் 2 இருக்குது. ஒரு விக்கிர ஆராதனை உங்களுக்கெல்லாம் தெரியும், வேளாங்கண்ணியை வச்சு கும்பிடுறாங்க. விக்கிர ஆராதனை பேசுகிற மாதிரியே இன்றைக்கி செஞ்சுட்டான். நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இயேசு பேசுகிறார். மகனி பயப்படாதே மகனி, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இயேசு படம் இருக்குது, வாய் மட்டும் அசை அப்படி செஞ்சு வச்சுருக்கான். இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோம், இயேசுவே பேசுகிறாரு, ஐயோ இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தனுடைய நண்பருடைய பொண்டாட்டியை நான் கரெக்ட் பண்ணணும், இந்த அம்மாவை கூட்டிகிட்டு ஓடணும், இந்த தொழிலில் விருத்தி அடையணும், இந்த காரியம் நடக்கணும், நடக்காமல் இருக்கே, போன வருஷம் நடக்கலையே, இந்த வருஷம் எப்படிடா இது நடக்கும்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு வைங்களேன். ஆன் பண்ண உடனே இயேசு பேசுவார், நீ நினைச்சது நடக்கும் மகனே, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் மகனே, இந்த ஆண்டிலே உன் அற்புதத்தை காண்பாய். இவன் என்ன நினைப்பான்? ஆஹா, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க போகுதுறான்னு நினைப்பான். இது ஒரு விக்கிர ஆராதனை. ரொம்ப மோசம். சிவகாசியில் படத்தை வரைகிறான்னா நம்ம இந்துக்களை மட்டும் குறை சொல்லக்கூடாது. விக்கிர ஆராதனை செய்கிறான்னா, வேளாங்கண்ணியில் இயேசு மாதிரி இல்லையா, சொருபம் இல்லையா, இஞ்சாரிசி இல்லையா, வாடிப்பட்டியில் நீ மாதாங்க கூப்பிட போகிறியா, நீ எதை முத்தம் கொடுக்குறியோ அதெல்லாம் விக்கிர ஆராதனை. சிலுவையை முத்தம் கொடுக்குறது, மோதிரத்தை முத்தம் கொடுக்குறது, எல்லாம் விக்கிர ஆராதனை. அதெல்லாம் இயேசுவுக்கு தானே முத்தம் கொடுக்குறோம் நீ நினைக்கிற. இயேசுவை முத்தம் கொடுத்தாங்க, ராஜாவே வாழ்கன்னு முத்தம் கொடுத்தாங்க. கொடுத்தவன் யாரு? பரியாசம் பண்ணவன் யூதாஸ் காரியோத்து முத்தம் கொடுத்தான். இயேசுவை உள்ளே ரோம போர்ச்சவுள்ள ராஜாவே வாழ்கன்னு அடித்தாங்க, பரியாசம் பண்ணாங்க, மூஞ்சியில் துப்புனாங்க.
இதான வந்து வணக்கம் வாழ்வேன்னு சொல்கிறதுக்கு லட்சணம். அந்த மாதிரி இன்றைக்கி இயேசுவின் பேராலே, பண்டிகை பேராலே, கிறிஸ்மஸ் பேராலே எத்தனை அநியாயங்கள். ஒருத்தன் காரு அமெரிக்காவில் புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது காரில் உள்ள ஏற்றி 15 பேர் செத்துட்டாங்க. 15 பேர் அவுட்டு. மதுபானம், எத்தனை விபச்சாரம் தாங்க முடியல ஐயா. நம்ம சாதாரண மனுஷன் இதெல்லாம் கேட்கும் போது நம்ம எப்படி நம்மளாலேயே பொறுக்க முடியல. தேவன் நீதி உள்ளவர் இல்லையா? ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி கொடுமைகளை பார்த்துக்கிட்டே இருந்தால் அவர் மனசு தாங்குமா சகிக்குமா? இனி காலம் செல்லாது. வெளிப்படுத்தல் 10:6. இனி காலம் செல்லாதே, அவ்வளோதான். 2025 வந்த உடனே எல்லாம் நடந்துடும் நினைக்காத. வர 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 டேஞ்சர், வர வர மோசம், வர அந்தி கிறிஸ்து வர போகிறான், கோயிலை கட்ட போகிறான், தேவாலயத்தில் தேவனை போல உட்கார போகிறான், கொடிய பஞ்சகாலங்கள் வரப்போகுதுன்னு வர 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 டேஞ்சர். கிறிஸ்தவ மக்களை பரலோகத்துக்கு கொண்டு போகிற முயற்சி பண்ணுங்க. போதகர்களே, ஊழியர்களே, பழைய ஏற்பாட்டையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நாய்கள் லிஸ்ட்டில் புறம்பே இருக்கக்கூடிய நிலைமைக்கு போயிடுவீங்க. ஆமாம், தயவு செய்து அதான் சொல்கிறார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடாதீங்கன்னு சொல்கிறாரு. நீ நாய், உன் மகன், உன் குட்டி நாய்க்குட்டி, நீ பிள்ளைகளின் அப்பத்தை ஏன்டா நாய்க்குட்டிகளுக்கு போடுற? நாய்க்கு போடுறதும் குட்டிகளுக்கு போடுறதும் தப்புன்னு இயேசு சொன்னார். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதீங்கன்னு சொன்னார். பரலோகத்துக்குரியதை கொடுங்க. தேவ ஊழியர்களே, மக்களே, மூத்த ஊழியர்களே, உங்களை திருந்துங்க, மாற்றிக்கிங்க. உங்களை அக்கிரம செய்காதே, என்னை விட்டு அகன்று போங்கன்னு கெதுக்கி நீங்கள் போயிடாதீங்க. வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உண்மை உள்ள கொஞ்சத்திலே உண்மை உள்ள ஊழியர்களே வாருங்கள்னு இயேசுவை சந்தோஷப்படுத்துகிற நிலைமைக்கு நீங்கள் மாறுங்க. விக்கிர ஆராதனை இன்னொரு அர்த்தம் இருக்குது அதுக்கு, அதில் எவனும் தப்ப முடியாது. கொலோசியர் 3:5 விக்கிர ஆராதனைக்கு அப்போஸ்தலர்கள் சொல்கிற ஒரு விளக்கம். சிலையை பொம்மைகளை வச்சுக்கிட்டு விக்கிர ஆராதனைன்னு சொல்கிறோம், அது விக்கிர ஆராதனை தான். வெளிப்படையா ஆவிக்குரிய விக்கிர ஆராதனை. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை. பொருளாசை ஒரு விக்கிர ஆராதனைக்கு ஒப்பனையா அப்போஸ்தலர் சொல்லியிருக்காங்க. ஐயா, பணம் தேவை, ஆசை கூடாது. பேராசை பெரு நஷ்டம். பொருள் ஆசை எச்சரிக்கையா இருங்க. ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தும் அது அவனுக்கு ஜீவன் இல்லை. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லி லூக்கா 12:15 சீசர்களுக்கு சொன்னார். உங்களை நான் எச்சரிக்கிறேன், பணம் தேவைதான், அதிகமாக ஆசைப்படாதீங்க. பொருள் ரொம்ப அதிகமாகிட்டா தூக்கம் வராது, நிம்மதி போயிடும், சமாதானம் போயிடும். இங்கே சொச்சுக்கே வர முடியாது, நீங்கள் சபைக்கே நீங்கள் வரமாட்டீங்க, சத்தியத்தை கேட்கவே டைம் இருக்காது. காரணம், பொருளாசை கூடிட்டா. அளவோடு இருந்தால் நல்லா இருப்பீங்க. இந்த கல்லுக்குடியில் ஒரு குடியான ஒரு சகோதரர் சாதாரணமாக கூலி வேலைக்கு போகிறவர், நல்லா நிம்மதியாக சமாதானமாக இருந்தார். ஒரு 5 லட்சம் ரூபா சூட்கேஸில் கிடச்சிருக்கு. ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது எவனோ வச்சுட்டு போயிட்டான். 5 லட்சம் ரூபா அந்த சூட்கேஸோடு வந்துட்டான் வீட்டுக்கு. பணத்தை பார்த்த உடனே கை காலு விளங்கல. ஐயையோ ஐயையோ ஐயையோ. நான் சொல்கிறது ஒரு 20-30 வருஷம் இருக்கும். அந்த காசை வச்சுக்கிட்டு அவனால் தாங்க முடியலையா, இருக்க முடியலையா, அங்கே போய் விலை பேசுகிறானே, இந்த காடு எவ்வளவு, இந்த இடம் முழுவதும் எவ்வளவு, கரண்டே கிடையாது அவன் வீட்டில். அவன் போய் இருக்கா அந்த வந்து காத்தாடி, கட்லு, பீரோலு, காத்தாடியே இல்லை, நிறைய வாங்கிட்டு வந்து நிறையா வந்து இறக்கணாடா. ஜனங்கள்லாம் ஐயையோ என்னடா இவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி போலீஸுக்கு தகவல் போய் அவங்க வந்து கண்டுபிடிச்ச உடனே சொல்லிட்டாங்க. ஒவ்வொன்று கத்திட்டாங்க, காசை வாங்கி எல்லாம். இப்போ தான் நிம்மதியாக இருக்கான். எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. போலீஸில் விடுவானா? எல்லாம் கொண்டு போயிட்டாங்க காசெல்லாம். இப்போ தான் நீ சமாதானமாக ஆகா, நல்ல தூக்கம் வருது. ஒரு ஒன்றுமில்லாதவனுக்கு, ஒரு சாதாரணமாக உள்ளவனுக்கு அந்த அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு நிம்மதி, சமாதானம்.
ரொம்ப பணம் வந்துட்டா அவன் நாசமாக போயிட்டான்னு அர்த்தம், கெட்டு போயிட்டான்னு அர்த்தம், நிம்மதி சமாதானம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால கிறிஸ்தவர்களே, அதுக்கு தான் அப்போஸ்தலர் சொன்னாங்க, போதுமென்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே வரும்போது ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இங்கிருந்து போகும்போது ஒன்று கொண்டு போவது என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தா அது போதும். ஒரு நித்திர சமாதானமாக இருக்கும். சொந்த வீடு இருக்கா, கடன் இல்லாமல் இருக்கீங்களா, நோய் இல்லாமல் இருக்கீங்களா, ஒரு சிறு சேமிப்பு வேணும். அதுக்காக பரதேசியாக இருங்கன்னு சொல்ல வரல. ஒரு சிறு உங்களால் முடிஞ்சதை உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு சேமிப்பு வைங்க. பிள்ளைகளை நம்பிடாதீங்க, பிள்ளைகள் பின்னாடி காப்பாற்றுவாங்கன்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. பிள்ளைகளுக்கு படிப்பில் செலவு பண்ணுறதோடு கூட உங்களுக்கு சேமிப்பு கொஞ்சம் வச்சுக்கோங்க. கடைசியில் உங்கள் பிள்ளைங்க கரெக்டாக உங்களை கவனிப்பாங்கன்னு சொல்லும்போது மருமக எப்படி வருவான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு கிடைச்ச 2 மருமக நல்ல மருமகளாக வந்துட்டாங்க, சந்தோஷம் எனக்கு. எல்லாருக்கும் அப்படி வாய்க்காது, எல்லாருக்கும் அந்த நல்ல மருமகள் வராது. என் பிள்ளைகள் என் மேலே பாசமாக தான் இருப்பாங்க, மருமகள் சரியில்லாட்டா என்ன செய்ய முடியும்? அதனால் சேமிப்பு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன சின்ன சேமிப்பு தயவு செய்து வச்சுக்கோங்க. அது உங்களை கடைசி காலத்தில் பாதுகாக்கும். இல்லாட்டினா பிச்சை எடுத்தாலும் கிடைக்காது. எத்தனை முதியோர்கள் வெளியே திரியிறாங்க, சாமியார்களை எத்தனை பேர் திரியிறாங்க, எத்தனை பேர் கோயிலில் பிச்சை எடுத்து சாகுறாங்க. அனாதி பணமாக செத்துட்டா கார்பரேஷன் போய் அவங்கள அடக்கம் பண்ணிடுறாங்க. இந்த நிலைமை நம்ம சபைக்கு வரவே கூடாது. யாருக்கு இந்த கேட்குற தேவ பிள்ளைகளே, போதுமென்ற மனது ரொம்ப ஆசைப்படாதீங்க. பொருளாசை ஒரு விக்கிரகாராதனை, இவங்கெல்லாம் புறம்பே இருப்பார், நாய்களோட புறம்பே இருப்பாங்க. அதனால இடதுபுறத்தில் நிற்கக்கூடிய சபிக்கப்பட்டவர்களாக நம்ம மாறாதபடி வலதுபுறத்தில் நிற்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டமாக மாறுங்க. ஆசீர்வாதம்னு சொன்னாலே அது பணம்னு தானே நினைக்கிறேன், அதான் தப்பு. ஆசீர்வாதம் சொன்னாலே காரு பங்களா பணம், கர்த்தர் என்னை 30 லட்சத்துக்கு காரு வாங்க செய்தார், அல்லேலூயா ஆசீர்வதிச்சார்னு சொல்கிறேன். ஒரே ஆக்சிடெண்ட்டில் அப்பளம் போத போகுது இல்லை காரு. ஆசீர்வாதம்னா அப்போஸ்தலர் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? சொல்லி முடிக்கிறேன், என்ன சொல்லி முடிக்கிறேன். ரோமர் 16:29 படிங்க. ரோமர் 16:29 15, ரோமர் 15 ரோமர் 15:29 நான் உங்களிடத்திலே வரும்போது கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோட வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். ஆசீர்வாதம் எதை சொல்றான்? எதை சொல்றான்? சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான. பெரிய கோடீஸ்வரையா பவுல் எழுத்தின்படி 2 கப்பல் வச்சிருந்தவன், சும்மா சாதாரண ஆள் இல்லை. கமாலின் பாதத்திலே முறையாக வேதத்தை கற்றவன், குதிரை சவாரி செய்யக்கூடியவன், யுத்த வீரன், போர் சேவகன், போர் வீரன், பணக்காரன், ரோம பிராட்சி, ரோமர் உலகம் முழுவதும் ஆண்டாங்க. அப்போ ரோம பிராட்சி, அதாவது சிட்டிசன், அமெரிக்கா சிட்டிசன்னா அதில் பெருமை இருக்குல்ல, அந்த மாதிரி ஆள் அவன், ரோம பிரஜை. அவன் சொல்கிறான், எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா எண்ணுகிறேன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம்னு எதை சொல்கிறான்? சுவிசேஷத்தின். சகோதரிகளே, சகோதரர்களே, ஊழியர்களே, இந்த பரிபூர்ண இந்த சுவிசேஷத்தை 4 சுவிசேஷத்தை உள்வாங்கி, சத்தியங்களை உள்வாங்கி, இந்த நிருபங்கள் முழுவதும் அந்த ரகசியங்களையும் விளக்கங்களையும் உள்வாங்கி, இந்த ஆசீர்வாதத்தோடு தான் நான் 25ஆம் ஆண்டிலே வருவேன். அல்லேலூயா. இப்படி நீங்கள் வாங்க, இப்படி வாங்க. உங்ககிட்ட இருந்து பணம் போயிடும், வசதி போயிடும், காரு பங்களாலாம் போயிடும். இந்த சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருந்தால் அது போகுமா? அந்த சுவிசேஷத்தை எடுக்க யாரால முடியாது. முடியுமா? சுவிசேஷம் உங்களுக்குள்ள இருந்தால் அது எடுக்க முடியுமா? சத்தியம் உங்களுக்குள்ள இருந்தால் அது எடுக்க முடியுமா? சொல்லுங்க. எடுக்க முடியாது. அந்த சத்தியம் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும்.
சத்தியம் விடுதலையாக்கும், சுவிசேஷம் இயேசுவோடு இணைக்கும், பரிபூர்ணம் உண்டாகும், மனசில் சமாதானம் சந்தோஷம் ஏற்படும், உள்ளத்தின் நிறைவு வாய் பேசும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நீ பியூட்டி பார்லரில் போய் நீ அழகுப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. தேய்ச்சின்னு கிளவி மாதிரி ஆக்கிடுறாங்க. பியூட்டி பார்லரில் போனால் காசை கொடுத்து கிளவி முகம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அழகு உள்ளத்தின் நிறைவு, அழகு வசனம்தான். உனக்குள்ள வசனத்தை நிறைய நிரப்பிக்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கிவான், அவன் தேவனை தரிசிப்பான். அவன் தான் தரிசிக்க முடியும். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் எல்லாருக்கும் தான் அது. அதனால் நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, ஆசீர்வாதத்தை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க, சாபத்துக்கு விலகுங்க. நாய்கள் ஜாக்கிரதை என்ற தலைப்பில் சாயங்காலத்தில் தொடர்ச்சி செய்தியாக திரும்ப சொல்கிறேன். ஒரு 4 பாயிண்ட்டு நான் சொல்ல முடியல, 4 பாயிண்ட்டு சாயங்காலத்தில் சொல்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாய்களுக்கு ஜாக்கிரதையாக இருப்போமாக. நன்றி, வணக்கம்.